ஹாய், வெல்கம் டு FGK சேனல். நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், கரன்சி பேர்ஸ் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்ன்ற என்ன, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற சார்ட் என்னது, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்ன்ற என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டாக தான் பார்க்குறேன்னு சொன்னால், இதுக்கு முதல்ல என் சேனலில் ஃபஸ்ட்டாக வீடியோன்னு போட்டிருப்பேன், ஃபஸ்ட் செஷன். இது வந்து செகண்ட் செஷன். நீங்கள் ஃபஸ்ட் செஷனை பார்த்துட்டு தான் இதை பார்க்க வேண்டி வரும், இல்லைன்னா இந்த சப்ஜெக்ட் விளங்காது. சரி, ஓகே, நான் பார்ப்போம் ஃபாரெக்ஸ் கரன்சி பேர்ஸ்ண்டா என்னன்னு சொல்லி. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ பெரிய பொருளாதாரம் இருக்கிற நாடுகள் இருக்கிற பெரிய பொருளாதாரம் இருக்கிற நாடுன்னு சொன்னால், இப்போ அமெரிக்கா, அது மாதிரி சைனா, அதே மாதிரி ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அப்படி பெரிய பொருளாதாரம் இருக்கிற கரன்சியை தான் நாங்கள் வந்து ட்ரேடிங்க்கு பாவிக்கிறது, ட்ரேடிங்கில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அப்போ நான் எங்கள்ட இதில் ஸ்ரீலங்கா கரன்சி பாவிக்கலுமேன்னு கேட்டால் இயலாது. எல்கேஆர் அவ்வளோ பெரிய பொருளாதாரம் இல்லை எங்களோட நாட்டில். அப்போ நாங்கள் வந்து பெரிய பலமான பொருளாதாரம் இருக்கிற நாட்டு கரன்சிஸை தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. இதில் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது சொன்னால், உதாரணத்துக்கு சொல்ல போனால், அமெரிக்காவோட வந்து நாணயம் வந்து யூஎஸ்டி, அமெரிக்கா கரன்சி வந்து யூஎஸ்டி. அதில் ஃபொரெக்ஸுக்குண்டு ஒரு நேம் இருக்குது. ஃபொரெக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவோட நாணயம் வந்து யூஎஸ்டி, யூஎஸ் டாலர். அப்போ இது ஃபொரெக்ஸில் வந்து அதோட பேர் யூஎஸ்டி. அதே மாதிரி ஜப்பானில் வந்து அதுக்கு வந்து ஜப்பான் கரன்சியோட நேம் வந்து ஜப்பான் யென். அப்போ ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து அதோட பேர் வந்து JPY. அது மாதிரி ஆஸ்திரேலியன் டாலருக்கு வந்து கரன்சி பேர்ஸில் வந்து அதோட நேம் ஃபொரெக்ஸ் நேம் வந்து இந்த ஃபொரெக்ஸ் நேமில் இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற நேம் என்னென்னு சொன்னால் AUD. அதுபோல் தான் ஒவ்வொரு பேர் இது கரன்சி பேர்ஸும் வரும். இதில் எப்படி நாங்கள் ப்ராஃபிட் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ நாங்கள் கரன்சி பேர்ஸில் ஒரே கரன்சி பேயாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க இயலாது, ப்ராஃபிட்டோ லொஸோ எடுக்க இயலாது. அப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் USD அப்படி வராது, அது மாதிரி AUD அது அப்படியும் வராது, JPY அப்படி வராது. கொண்டு மாற்றமாகிக்கணும். USD JPY, யூரோ USD, JPY USD, அப்படி மாற்றமான கரன்சி மூலமாக தான் எங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதில் ப்ராஃபிட் பெற்றுக்கொள்ளலும். ஸோ ஓகே, அதை வந்து நாங்கள் ஒரு ஒயிட் போர்ட்லேயே நாங்கள் பார்ப்போம், இன்னும் கிளியர் பண்ணுறேன். இது நான் படித்ததை வச்சு நான் ஒரு சம்மரைஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதை விட தெரிஞ்சவங்களும் மீட்பாங்க, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருப்பாங்க. அப்போ இதில் என்ன சாரி என்ன பிழைகள் இருந்தால், என்ன சாரி மிஸ்டேக்ஸ் இருந்தால் ஃபீட்பேக் ஒன்று தாங்க. நான் படித்த சிஸ்டம் இது தான், நான் படித்தது இது தான். ஓகே, நாங்கள் இப்போ ஒயிட் போர்டுக்கு போவோம். ரைட், சரி. இதை வந்து நாங்கள் இப்படி 3ஆக பிரிச்சுக்கொள்ளும். ரைட், ஓகே, நான் இங்கிலீஷால் எழுதுகிறேன். இது வந்து கண்ட்ரி, அப்போ இது வந்து கரன்சி. அப்போ இது வந்து அதோட ஃபொரெக்ஸ் நேம். இப்போ வந்து அமெரிக்காவீங்களே, அதோட கரன்சி வந்து US டாலர்.
அதில் ஃபொரெக்ஸ் நேம் வந்து யூஎஸ்டி. அதே மாதிரி யூரோப்டு அதில் வந்து கரன்சி நேம் வந்து யூரோ யூஎஸ்டி. சாரி, இதில் மிஸ்டேக் கொண்டிருக்குது, கொஞ்சம் இல்லை. ரைட், ஓகே. இதில் வந்து யூரோப்ட நாணயம். அதில் வந்து ஃபொரெக்ஸுக்கு வந்து USD. அடுத்தது ஆஸ்திரேலியா. நான் இது ஷோர்ட்டாக எழுதுறது, நீங்கள் விளங்கிக்கோங்க. நீங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டியதுக்காக வேண்டித்தான் இப்படி போடுறேன் ஷோர்ட்டாக. அதை நீங்கள் விளங்கிக்கொள்ளுங்க. ஓகே, ஆஸ்திரேலியன் டாலர். அப்போ இதோட ஃபொரெக்ஸ் நேம் வந்து AUD. இப்படி வரும் ஒவ்வொரு கரன்சியும். அதுக்கான கண்ட்ரியோட இது கரன்சியோட ஃபொரெக்ஸ் நேம் வந்து அப்படி வரும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இது தான் வந்து ஃபொரெக்ஸ் மார்க்கெட் கரன்சி பேர்ஸ். இதுக்கு EURUSD, GBP USD, USD JPY, USD CHF, EURJPY. அடுத்து வந்து கோல்டுன்னு சொல்கிறது வந்து நிறைய புரோக்கர்ஸ் கிட்ட வந்து கோல்டு வந்து சிலவங்கள்ட்ட வந்து கோல்டுன்னு இருக்கும். சிலவங்கள்ட்ட வந்து மெயினாக பெரிய பெரிய புரோக்கர்ஸ் மார்க்கெட் எல்லாமே இருக்கும் XAU USD என்று சொல்லி. அதை கொழும்ப தேவையில்லம். அது போக முன்னுக்கு வரக்கொள்ள வீடியோவில் வரக்கொள்ள உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். சரி, ஓகே. இது தான் வந்து சிம்பிளாக இந்த விஷயத்தை, இது வந்து டீப்பான விஷயம். நீங்கள் இதை சிம்பிளாக விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் ஃபொரெக்ஸில் ஒரு ஜேர்னி ஒன்று போயிடும். நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் முன்னுக்கு வரக்கொள்ள இன்னும் அட்வான்ஸ் வீடியோஸ் போடப்படும். அது உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தொடர்ந்து டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி அது செஷன் ஒவ்வொரு செஷன் மிஸ் ஆனாலும் ட்ரேடிங்கிறது வந்து ஃபுல் நாலேஜ் ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்கணும். விட்டு அது இது ஒரு விஷயம் மிஸ் ஆனால் ட்ரேடிங்கில் வந்து ஃபஸ்ட்டு கரன்சி பேர்ஸ்னா என்னது, ட்ரேடிங்னா என்னது, இதை மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. இதில் ஒரு விஷயம் மிஸ்டேக் ஆனாலும் அந்த மார்க்கெட்டில் நாங்கள் நிறைய ஃபெயிலியர் ஆகும். மார்க்கெட்டில் நிறைய விடுபடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து முடியுமான அளவு பேசிக்கில் இருந்தே இந்த ஃபொரெக்ஸ்ன்ற விஷயத்தை மட்டும் பேசிக்கில் இருந்தே படித்து கொண்டே இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, அதன் அடிப்படையில் தான் நான் இந்த வீடியோஸ் போடுறேன். இதில் ஃபஸ்ட் செஷன் வந்து ஃபொரெக்ஸ்ன்றா என்ன, அதில் எப்படி லாபம் எடுக்கிறது வந்து இதில் வந்து கரன்சி பேர்ஸ் என்னது, நாங்கள் அடுத்தது பார்க்க இருக்கிற நிறைய பிப்ஸ்ன்றா என்னது, பிப்பெட்ஸ்ன்றா என்னது, வேறு லொட்ஸ்ன்றா என்னது, லொட்ஸ், லேவரேஜ், மார்ஜின் எல்லாம் பார்க்குறதுக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து கொண்டு போவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.